நாளைக்கே நான் சிஎம் ஆகணும்னு நினைப்பேன், அது ஆயிட முடியுமா? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்மளால மாற முடியும், மாற்றவும் முடியும் அப்படின்வாங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதெல்லாம் உடனே நினைச்சா மட்டும் நடந்துராது. அதற்கான ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணணும். ஒரு இமோஷன் கலந்த ஒரு ஃபீலோட நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சோம்னா அது நடக்கும். யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை உள்ள இருந்து ஃபீல் பண்ணி கேட்குறோமோ அது நம்மளுக்கு கொடுக்கும் நிச்சயமா. இப்போ நம்ம நல்லா பாசிட்டிவாக இருந்தால் நம்மளோட மைண்ட் மற்றும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை நம்மளோட லைஃப்பில் கொடுக்கும்? பாசிட்டிவாக இருக்கும் போது நம்மளுக்கு வரக்கூடிய கெட்டது கூட சின்னதாக மாறிடும். எல்லாருமே எல்லா விதமான கிறிஸ்டல்ஸையும் பயன்படுத்தலாம்? கண்டிப்பாக கூடாதுன்னு நான் சொல்லுவேன். எல்லா விதமான கிறிஸ்டலும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஏன்னா கிறிஸ்டல்ஸ்க்கு ஒரு கிறிஸ்டலுக்கு ஒரு தன்மை இருக்குது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட வந்து டாரோ கார்ட் ரீடர் சாரா மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோக்குள்ள பாசிட்டிவ் மைண்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களோட லைஃப் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா, நான் இன்னைக்கு வந்து நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், நான் ஆயிட முடியுமா? நாளைக்கே நான் சிஎம் ஆகணும்னு நினைப்பேன், அது ஆயிட முடியுமா? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்மளால மாற முடியும், மாற்றவும் முடியும் அப்படின்வாங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதான் யோசிச்சா எதுவுமே நடக்காது. இப்போ வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு 5 ரூபா கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சா அவங்க அதுக்கான ஏதாவது ஒரு வேலை, அது 5 ரூபா கிடைக்கிறதுக்கான வேலை சின்ன வேலை, அதை அவங்களால செய்ய முடியும், அப்போ கிடைச்சிடும். இதே நான் ஒரு சிஎம் ஆகணும், எனக்கு வேறு 100 கோடி கிடைக்கணும்னா அப்போ அதற்கான வேலை, அதற்கான டியூரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் உடனே நினச்சா மட்டும் நடந்துராது. அதற்கான ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணணும். ஸோ முதல்ல அதுக்கான ஹோப் நம்ம கொடுக்கணும். இப்போது ஒரு சிஎம் ஆகணும் அப்படின்னா என்னால் அது ஆக முடியுமா, எனக்கு அந்த தகுதி இருக்கா, இல்லை வந்து நான் அதை விரும்பலாமா அப்படின்ற ஒரு ஹோப் அவங்களுக்கு இருக்கணும். அப்போ இருந்தால் அதுக்கான ப்ராசஸ் வந்து அங்கே பண்ணுவாங்க. ஸோ அது ஹோப்பே இல்லாமல் சும்மா வாயில் வரதெல்லாம் சொல்லிக்கிட்டு போகும்போது அப்போ கண்டிப்பாக நடக்காது. ஸோ அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, நானும் தான் சொன்னேன், நானும் தான் ஆசைப்பட்டேன், நடக்கலை அப்படின்வாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் யூஸ்வலாக சொல்லுவோம், இவெல்லாம் நினச்சி பார்த்துருப்பாங்களா இந்த பொசிஷனுக்கு வருவாங்கன்னு, இவங்களாம் யோசிச்சிருப்பாங்களா இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கண்டிப்பாக அவங்க நினச்சிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு மூமெண்ட்டில், ஏதோ ஒரு அவமானத்துலேயோ, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் இந்த பொசிஷனுக்கு நான் வர முடியாதா, அதாவது ஒரு இமோஷன் கலந்த ஒரு ஃபீலோட நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சோன்னா அது நடக்கும். ஸோ சாதாரணமாக வந்து எனக்கு இந்த பணம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது வேற. ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருந்து ஒரு இமோஷன்ஸோட இது எனக்கு வராதா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையாதா அப்படின்னு நம்ம என்னைக்காவது ஒரு கட்டத்தில் நம்ம யோசிச்சிருப்போம், அந்த ஃபீலிங்ஸோட யோசிச்சிருப்போம், அதை வெளிப்படுத்தியிருப்போம். ஸோ அப்போ அது கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கு நடக்கும். ஏன்னா நம்ம அது ஒரு ஆதங்கத்தோடு நம்ம கேட்டிருக்கோம். யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை உள்ளேருந்து ஃபீல் பண்ணி கேட்குறோமோ அது நம்மளுக்கு கொடுக்கும் நிச்சயமாக. ஸோ அப்போ நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, அவங்க இதெல்லாம் நினச்சிருப்பாங்களா இந்த பொசிஷனுக்கு வராதுன்னு, கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க, அதனால தான் அந்த பொசிஷன் வந்திருக்காங்க. பட் நம்மளுக்கு தெரியாது, நம்ம வந்து 24/7 யாரோட லைஃப்லையும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஆனால் அது நம்மளுடைய உணர்வு கலந்து அந்த எண்ணங்களை கொடுக்கும் போது கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே. இப்போ பாசிட்டிவா இருக்கிறதுனால இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ நீங்க எக்ஸாக்டா சொன்னீங்க, நம்ம வந்து முயற்சியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நல்லா பாசிட்டிவா இருந்தா நம்மளோட மைண்ட் மற்றும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை நம்மளோட லைஃப்ல கொடுக்கும்? பாசிட்டிவாக இருக்கும் போது நம்மளுக்கு வரக்கூடிய கெட்டது கூட சின்னதாக மாறிடும். பெரிய விதமான ஒரு நெகட்டிவிட்டி நம்மளுக்கு வருதுன்னா கூட இந்த தலைக்கு வர்றது, தலைப்பாகையோட போகிறது, அது யாருக்கெல்லாம் நடக்கும்னா எப்போவுமே பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அப்போ வந்து அவ்வளோ பெரிய கெடுதல் நடக்க இருக்கிற இடத்துல சின்னதாக நடக்கிறதே அது நம்மளுக்கு வந்து கிடைச்ச பாக்கியமாக தானே எடுத்துக்கணும். தவிர
நான் பாசிட்டிவாக இருந்தேன் அப்பயும் எனக்கு இந்த கெடுதல் நடந்துருச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இதை விட பெருசாக வர இருந்தது, நீங்கள் பாசிட்டிவாக இருந்ததால இது சின்னதாக போயிருக்கு. ஏன்னா வந்து நல்லது கெட்டது கலந்து தான் வாழ்க்கை, கெட்டதும் கலந்து தான் வரும். அதில் நம்மளுக்கு லெசனுக்காக தான் வரும். அது வாழ்க்கை பாடம், வாழ்க்கை அனுபவம். அது இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஸோ அதனால் நான் பாசிட்டிவாக இருந்தாலும் எனக்கு இதான் நடக்குதுன்னா நடந்திருக்கிறது வீரியம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். அதுலேருந்து நம்ம மீண்டு வர மாதிரி தான் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுனால. இப்போ ஒரு ரூம் ஃபுல்லா ஒரு ஆப்பிள் இருந்தா கூட ஒரு ஆப்பிள் கெட்டு போனா கூட அந்த ராட்டன் ஆப்பிள் வந்து மற்ற ஆப்பிளையும் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. சில சமயங்கள்ல நம்ம கூடவே இருக்கவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும், அவங்கள வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஆனா இப்போ அந்த நெகட்டிவ் தாட் உள்ள பர்சன் வந்து நம்மளோட கலீகாவோ இல்லை நம்மளோட ஃபேமிலி மெம்பராவோ இருந்தால் நம்மளால அவங்கள கட் பண்ண முடியாது. we have to travel with them இல்லையா? ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்மளை எப்படி நம்ம சேஃபா வச்சுக்கிறது? சேஃபாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி அவங்களோட ஆர்கியூ பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ புத்தரோடைய ஒரு விஷயம் இருக்குது, நான் இங்கே படிச்சிருக்கேன். எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து அதாவது நம்மளோட உணர்வை நம்மளோட ஆக்ஷன்ஸை கண்ணை மூடி கனவாக நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கணும். இப்போ ஒருத்தவங்க மேலே அன்பாக இருக்குது, அவங்கக்கிட்ட நம்ம அன்பை கொடுக்கணும்னு நினச்சாலும் அதை கற்பனையில் வந்து வாழ்ந்துடணும். அப்படி வாழ்ந்துட்டா அதனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் நம்ம கொடுக்குற அன்பு. ஸோ அதனால இப்படி நினைக்கும் போது சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். அது மாதிரி ஒருத்தவங்க மேலே கோபம் வருது, நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்காங்க, இரிட்டேட்டாக இருக்குது, கோபம் வருது அப்படின்னா கூட அமைதியாக போய் உட்காந்து கண்ணை மூடி அவங்கள மனசில் எதிரில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம திட்டி, அதாவது கற்பனையிலே திட்டிடலாம், கற்பனையிலே அடிச்சிடலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருது. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். அது வந்து புத்தர் அவங்களுக்கு அவருடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு தந்திரம் அது. ஸோ எப்படி வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது, நம்ம ஒருத்தவங்களை உண்மையாகவே எதுவும் கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் எப்படி இதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது, அந்த மாதிரியும் பண்ணலாம். மோரோவர் அவங்கக்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஆர்கியூ பண்ணுறதால எந்த யூஸும் இல்லை. ஸோ அவங்க வந்து அது நாளடைவில் அவங்களே தெரிஞ்சு அவங்க மாறக்கூடிய ஒன்று. ஸோ அப்போ ஆர்கியூ பண்ணும் போது கண்டிப்பாக இதில் யாரு தான் முட்டாள் இல்லை யாரு தான் வந்து நெகட்டிவிட்டியை சார்ந்து போகிறாங்கன்னு தெரியாமலே போயிடும். மேபி அந்த பர்சனுடைய ஒரு வைப்ரேஷன் இவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகக்கூட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் 2 விஷயம் பண்ணணும். அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாமல் கடந்து அங்கேருந்து போயிடணும். அப்படியும் நான் வந்துட்டேன் இருந்தாலும் அவங்க கேட்ட கேள்வி என்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்னா கண்ணை மூடி, புத்தர் சொன்ன கான்செப்ட் தான், கண்ணை மூடி அவங்கள மனசில் நிறுத்திட்டு அவங்கள என்ன இவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ கேட்டு அப்பயே முடிச்சுக்கணும், டைரக்டா இல்ல மனசுல. ஓகே, இப்போ பொதுவா எல்லாருக்குமே வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் மேல நம்பிக்கை இருக்குமான்னு தெரியல. ஆனா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸ், கிறிஸ்டல்ஸை வீட்டுல வச்சுப்பாங்க இல்லையா? ஸோ எல்லாருமே எல்லா விதமான கிறிஸ்டல்ஸையும் பயன்படுத்தலாமா? கண்டிப்பா கூடாதுன்னு நான் சொல்லுவேன். எல்லா விதமான கிறிஸ்டலும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஏன்னா கிறிஸ்டல்ஸ்க்கு ஒரு கிறிஸ்டலுக்கு ஒரு தன்மை இருக்கு. ஸோ இப்போ வந்து நிறைய ரிசர்ச்லேயே கிறிஸ்டல்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கரண்ட் எடுக்கிறதுல கூட சில கிறிஸ்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதா கூட நான் ரீசெண்டாக கூட படித்தேன். ஸோ அது வந்து அதற்கான ஒரு ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும். அப்போ அந்த கிறிஸ்டலை எடுத்துகிட்டு வந்து ஒரு மாதிரி லோ வைப்ரேஷனில் இருக்கவங்ககிட்ட வச்சா அது வந்து கிளாஷ் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆமெத்திஸ்ட் கிறிஸ்டல் வந்து இது எதுக்கு, இதோட யூசேஜ் என்னென்னா நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜை வந்து கொடுக்கும். அதாவது இந்த 6th சக்ரா 7th சக்ரா அதோட ரிலேட் ஆனது. ஸோ 7th சக்ரா வந்து கிரான் சக்ரா. அது வந்து யாருக்கெல்லாம் அது ஆக்டிவேட் ஆகிருக்கும் அப்படின்னா பெரிய பெரிய மகரிஷிகள், ஞானிகள், அப்புறம் சித்தர்கள், இவங்களுக்கு தான் அதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். அப்போ அதற்கான கிறிஸ்டல்ஸும் இருக்குது. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அந்த கிறிஸ்டலை சாதாரணமான ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய ஒரு மனிதனுக்கு கொடுத்தா அந்த வைப்ரேஷனை அவங்களால தாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது, கொலாப்ஸ் ஆகும். ஸோ ஒரு விதமான மென்டல் இல்னஸில் கூட எடுத்துகிட்டு போய் விட்டுரும். அதனால் யார் யார் எந்தெந்த கெப்பாசிட்டியில் இருக்காங்க, என்னென்ன அவங்களோட டே டு டே லைஃப் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான, அதாவது ஒரு ஆன்மாக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த ஆன்மா என்ன ஸ்டேஜில் இருக்கா, ஆரான்னு கூட சொல்லலாம், அந்த ஆரா என்ன ஸ்டேஜில் இருக்கோ அதற்கான கிறிஸ்டல்ஸை வந்து கொடுக்கலாம். சில பேர் வந்து பிரச்சனையில் இருப்பாங்க, அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் கிறிஸ்டல் இருக்குது. அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக அந்த ஆரா இன்க்ரீஸ் பண்ணுறவங்களுக்கும் அதுக்கும் கிறிஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கிறிஸ்டல்ஸ் வந்து போடணும். இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பார்த்து மேபி அது வந்து நிறையா ஃபேக்கும் இருக்குது. ஸோ ஆன்லைனில் பார்த்து கிறிஸ்டல் வாங்கி போட்டு என் கிளைண்ட்ஸே வருவாங்க, ஆன்லைனில் பார்த்து வாங்கி போட்டோம் மேம், எனக்கு எதுவுமே நடக்கலை, இல்லை நான் இந்த கிறிஸ்டல் நான் வாங்கினேன் எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் எதுக்கு வாங்கினோ அது நடக்கலை அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி போடக்கூடாது.
ப்ராப்பராக எப்பயுமே கிறிஸ்டல் வந்து நம்மளா வாங்கி போடக்கூடாது. ஸோ ஹீலர்ஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு ரேக்கி ஹீலராக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பிராணிக் ஹீலராக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையான ஹீலர் அவங்க கிட்ட அந்த கிறிஸ்டலை கொடுத்து எனர்ஜைஸ் பண்ணி இவங்களுக்கு அது சூட் ஆகுமா, இப்போ அவங்களோட ஆரா என்ன கண்டிஷனில் இருக்குது, இந்த கிறிஸ்டல் சூட் ஆகுமா இல்லை வேறு கிறிஸ்டல் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி தான் அவங்க வாங்கி போடும் போது அப்போ கரெக்டான பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்கும். இல்லைன்னா இது வந்து பேக்ஃபயர் ஆகும் சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, காமன்லி பேஸ்டு விஷயம். இப்போ பொதுவாக ஒரு கணவன் மனைவி அந்யூன்யமா இருக்கட்டும், இல்ல ஃபினான்ஸ், ஒரு வீட்டில் வந்து எவ்வளோ சம்பாரிச்சாலும் அதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் இருக்கும். நாளைக்கு 1000 rupees சேர்த்து வைக்கலாம்னு யோசிப்பாங்க. நான் நார்மல் லேமேன் டாக்ல இருந்து நான் யோசிக்கிறேன். அந்த 1000க்கு கரெக்டாக ஒரு செலவு வந்து நிற்கும் அன்எக்ஸ்பெக்டடா. ஸோ பொதுவாக வீட்டில் வந்து ஒரு நல்ல வெல்த் இருக்கணும், ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யம் இருக்கணும்னா என்ன மாதிரியான கிறிஸ்டல்ஸை வீட்டில் வச்சுக்கலாம்? வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.